2000 பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு ஒரு காம்பேக்டான வேக்கம் கிளீனர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்டிக் வேக்கம் கிளீனர் தான். இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரீகல் லைட் ப்ளஸ். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால் அப்படி போட்டிருக்காங்க. இந்த வேக்கம் கிளீனரை நீங்கள் மல்டிபிள் வேஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவலை கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஸோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான மெயின் யூனிட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இதை பற்றி நெக்ஸ்ட் ஓவர்வியூவில் பார்க்கலாம். ஸோ இது கூட அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரஷ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ப்ரஷ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டியூப், கிரிவேஸ் நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான ஒரு ஹோஸ் பைப்பும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மெயின் யூனிட்டோட ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ பட்டன் எங்கே கொடுத்துருக்காங்க, கேபிள் லென்த் எவ்வளோ இருக்குது, ஸோ எப்படி வந்து அட்டாச்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறது, ஸோ எல்லா டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இன்பில்ட் பேட்டரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு பிளக் பாயிண்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேபிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து லென்த்தாகவே இருக்குது. ஸோ ஒரு ரூமு ஒரு ஹாலை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். ஸோ மெயின் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மோட்ரு இருக்குது. இந்த மோட்டரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 700 வாட்ஸு காப்பர் மோட்ரு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து லாங் லைஃப் வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சக்ஷன் பவரை பொறுத்த வரைக்கும் 15 கிலோ பாஸ்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஓகேவான ப்ரெஷர் தான். ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணுதுன்னு. ஸோ இந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிரிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 லிட்டருக்கான ஒரு வந்து டஸ்ட் கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அன்லாக் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 kg வரைக்கும் நம்மளால் வந்து, அதாவது 0.8 kg அவங்க சொல்லியிருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 1 kg வரைக்கும் உள்ளே வந்து தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக வேக்கம் கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏரை வந்து உள்ளே சக் பண்ணி இது வழியாக வந்து வெளியில் போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் உள்ளே வரும். இந்த மோட்டரை போயிட்டு குப்பை எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃபில்ட்ரு. ஸோ இதை வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாவே வரும். ஸோ இந்த டஸ்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா கலெக்ட் ஆன குப்பைகள் இருக்குது தெரியுமா, அது வந்து ரிட்டன் போயிட்டு கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது ரிட்டன் வந்து குப்பை அப்படி கவுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அதனால் வந்து குப்பை எதுவும் கொட்டிடாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மல்டிபிள் வேஸில் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஹெல்டாக நம்மளால் வந்து இந்த வேக்கம் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோஃபாவில் உள்ள அழுக்கோ, ஸோ இல்லாட்டி வந்து ஒரு கார்னரில் ஏதாச்சும் அழுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணி உங்களால் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா சோபாக்கு கீழெல்லாம் நம்மளால் வந்து ஃப்ளெக்சிபிளாக போயிட்டு க்ளீன் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோஸ் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிடணும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அட்டாச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த ஃப்ளோர் ப்ரஷ்ஷு இதை வந்து முன்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா இந்த சோஃபா கீழே போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். இல்லை டேரெக்டாக வந்து இந்த ப்ரஷ்ஷு போடாமலே நீங்கள் வந்து க்ளீனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹேண்ட் ஹெல்டாக இல்லாமல் நான் நின்றுக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணணும். அதை தான் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டே கூட்டும்போது இந்த இடுப்பு வலிலாம் எதுவும் வராது. அதனால வந்து ஸோ இது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிற்கிற ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கம் கிளீனர் வந்து ஸ்டிக் வேக்கம் கிளீனர்னு போட்டிருக்காங்க தெரியுமா. ஸோ இதுதான் ரீசனு. ஸோ நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரஷ்ஷு. ஸோ இதை வந்து ஃப்ரண்டில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்கம் கிளீனர் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஹைட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீனிங்கு, டைல்ஸு, ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ளோர் ப்ரஷ்ஷில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு ஃப்ளோர் ப்ரஷ் தான். இதில் வந்து இன்பில்டாக வந்து மோட்ரோ, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ மற்ற காஸ்ட்லியான வேக்கம் கிளீனரில் தான் இருக்கும். இது வந்து எந்த ஒரு பவரும் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸோ இது வந்து ஒரு மேனுவலான மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீல் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகிறதுக்காக. ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் ஒரு ரப்பர் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா குப்பையெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிடாமல் இது லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக கான்டாக்ட் ஆகி அந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா குவிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்.
ஸோ இந்த ஃப்ளோர் ப்ரெஸ்ஸில் உள்ள இந்த ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாகவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து லாக்கும் ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு வெர்டிகலாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ப்ரெஸ்ஸு. இதை யூஸ் பண்ணி நிறைய வேலைகள் வந்து பண்ண முடியும். இந்த விண்டோவில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து சக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டான ப்ரஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா, ப்ரிஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் ஒன்றா கூட்டுறதுக்கு கூட வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீவேஸ் நாசில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஏதாச்சும் ரீச் பண்ண முடியாத இடத்துல இந்த பெட்டெல்லாம் போட்டிருப்போம். பெட்டோட கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலோட ஒட்டி இருக்கும். ஓகேவா, அதை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம கட்டில் வந்து இழுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி கார்னரில் உள்ள ஆளுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இந்த அக்சசரிஸ் அப்புறம் மெயின் யூனிட்டோட ஓவர்வியூ. இப்போ வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேக்கம் கிளீனரை இப்போ வந்து லைவாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் யூனிட்டு. ஸோ நார்மலான ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேபிளோட லென்த் வந்து 5.5 மீட்டர் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த கேபிள் லென்த்தாக இருக்கிறனால மொத்தமாக ஒரு ஹாலு இல்லாட்டி ஒரு ரூமு கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஃப்ளோர் ப்ரெஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் டியூபு. ஸோ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு குப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிடக்கு. ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு வந்து நின்றுக்கிட்டே க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து இந்த கார்னர்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து காமி. ஸோ இந்த இடத்துல உள்ள குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே எடுக்குது. ஸோ நாய்ஸ் அப்படியே காமி. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சக்ஷன் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சிங்கிளாக பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே சேம் ப்ரெஷரில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுறது அதிகப்படுத்துறது அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பைகள் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் வா, இந்த இடத்துல காமி, அப்படி இந்த கார்னரை காமி. ஸோ இது எப்படி வந்து எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுறதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் குப்பை இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கடலை. ஸோ இது வந்து கீழே கொட்டினோம்னா கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக இது பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ எடுக்குதா இல்லையான்றதை பார்க்கும். ஆக்சுவலாக நல்லாவே எடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலை எல்லாத்தையுமே கொட்டினது எல்லாமே எடுத்துருச்சு. ஆனால் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பெருசாக, ஸோ இந்த டஸ்ட்டு கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எடுத்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே இந்த பெருசாக உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எடுத்துருக்கு. நமக்கே வந்து தெரியலை. இந்த ஃபில்ட்ரு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரிகாஷனுக்காக. ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல மோட்ரு ஏரியா இருக்குல்ல, ஸோ இதில் வந்து எவ்வளோதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் வந்து காமிக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ
தொட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்மாக இருக்குது, ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டஸ்ட்டு கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன தெரியுமா. ஸோ ஒன்ஸ் குப்பை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரப்பரில் வந்து ஒரு க்ளோசிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஸோ ரிட்டன் கொட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இது வழியாக வந்து வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய கடலில் தான். ஸோ இருந்தாலுமே ஃபுல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி எடுத்துருச்சு. அதுவும் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே வந்து எடுக்குது. ஸோ இன்னமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஃப்ளோர் ப்ரெஷ் இல்லாட்டி வந்து மல்டிபர்பஸ் ப்ரெஷ் எல்லாம் வந்து இந்த இடத்துலேயே அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து சக்ஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரணும். ஸோ பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஹெல்டாக எவ்வளோ எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து எடுத்த குப்பை தான். ஸோ இப்போ வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நல்லாவே வந்து எடுக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சக்ஷனு, இந்த ஹோல் வழியாக வந்து சக்ஷன் ஆகும். இது வழியாக பார்த்தீங்கன்னா ஏர் வந்து எக்ஸிட் ஆகும். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ பக்கத்தில் உள்ள குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி தள்ளிடுது. ஸோ இங்கே எல்லா குப்பையெல்லாம் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் பறந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு வேறு ஆங்கிளில் வந்து ஏர் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக போயிட்டு ஃப்ளோர்லேயே அடிக்கிறனால அந்த குப்பையெல்லாம் அப்படியே பறந்து வரப்போகுது. ஆனால் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி எடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து க்ரிவேஸ் நாசில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா குப்பையை வந்து கொட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து பெட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த பெட்டுக்கு இடையில இப்படி வந்து விட்டு க்ளீன் பண்ணும்போது எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. ஒரு நேரோவான ஒரு பிளேஸில் ரொம்பவே கேப் வந்து கம்மியாக இருக்க பிளேஸில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அழகாக வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வேக்கம் கிளீனரில் என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, ஸோ என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு 1900க்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஒருத்தருன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு கொடுத்துருக்கனால ஒருவேளை நீங்கள் வந்து பேட்ரி இருக்கிறத வாங்கினீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சார்ஜ் குறைஞ்சி போயிடும். ஏற்கனவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேட்ரி உள்ள வேக்கம் கிளீனர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தில் வந்து அதில் சார்ஜ் இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ப்ளக் பண்ணி ஸோ ரூமை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் வேல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஹேண்ட்ஹெல்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யூசேஜோட ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸாக வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒன்லி ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹேண்ட்ஹெல்டாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஹேண்ட்ஹெல்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து எங்கேயாச்சும் வந்து ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹோல்டர் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். இது வந்து கீழே தான் அப்படி சும்மா படுக்க போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்ஷன் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சிங்கிள் ப்ரெஸ் பண்ண உடனே அப்படியே கத்த ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்குது, பட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய நான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஹீட்டிங் இருக்கான்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நம்ம டெம்பரேச்சர் செக் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணோம் அப்படின்னா மோட்ரு இந்த இடத்துல தான் இருக்குது. அரௌண்ட் 35.3 டிகிரி தான் இருக்குது. உடனே வந்து கூலாகிடுது. ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இல்லை. ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா கூட்டுறதுக்கு வந்து கடுப்பாக இருக்குது, ஸோ விளக்கமாறு போட்டு கூட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.